அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜனவரி 16 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,123 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 66 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,316 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 54 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. அபுதாபி போர்ட்ஸ் 4 கிராம்ஸ் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. கீதா ஹோல்டிங்ஸ் 17 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. வாஹா கேபிட்டல் 1 கிராம்ஸ் 78 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பாம் ஸ்போர்ட்ஸ் 7 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்விக்டஸ் 2 கிராம்ஸ் 4 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அராம் குரூப் 2 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. நேஷனல் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 1 கிராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்ட்ராம்ஸ் 1 கிராம்ஸ் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. அல் மசாயா 89 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 6 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 கிராம்ஸ் 69 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அராமேக்ஸ் 2 கிராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. தப்ரீத் 3 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. டிகாம் குரூப் 3 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கிராம்ஸ் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.25% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 67 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 38 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 46 ஃபில்ஸ். அட்னா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 53 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 16 ஃபில்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 8 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 29 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவில் ஒரு நல்ல ஹைலேயே முடிவடைஞ்சிருக்குது. மெயினாக இந்த ஆயில் ப்ரைஸில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிருக்குது. மிடில் ஈஸ்டில் உள்ள அந்த ஈரான் இஷ்யூஸும் ஒரு மாதிரி ஓகே நார்மலாக தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த யுஏஇ ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல ஹைக்கில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி, மஸ்தார், இடிஎஃப் பவர் சொல்யூஷன்ஸ், ஜிங்கோ பவர், எமிரேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இந்த 5 கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் அல் தாஃப்ரா சோலார் பிளான்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குரூப் $870.75 மில்லியன் ஒரு க்ரீன் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க பெர் இயருக்கு 5%
5.794% வந்து கூப்பன் ரேட்டு கொடுக்குறதாகவும், இது மெச்சூர் ஆகுறது 2053 வருஷம் ஜூன் மாதத்தில் மெச்சூர் ஆக போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கலெக்ட் ஆகிற மணியை வச்சு இவங்க 2 ஜிகாவாட் பவர் பிளான்ட்டுக்கு உள்ள அந்த பிளானில் வந்து அதுக்கு தேவையான டெப்ட் எல்லாம் கிளியர் பண்ணி ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் மணியை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாண்ட்ஸுக்கு A3 ரேட்டிங் வந்து மூடிஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. A ரேட்டிங் வந்து S&P கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது வந்து க்ரீன் பாண்டு கிளைமேட் பாண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்குது. இந்த இதில் வந்து ஓனர்ஷிப் எப்படின்னா, அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனிக்கு 40% ஓனர்ஷிப் இருக்குது, மஸ்தாருக்கு 20% ஓனர்ஷிப் இருக்குது, EDF பவர் சொல்யூஷனுக்கு வந்து 20% ஓனர்ஷிப் இருக்குது, ஜிங்கோ பவருக்கு 20% ஓனர்ஷிப் இருக்குது. இந்த பவர் பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறது எமிரேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெஷ்ரிக் எலைட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே துபாயில் முக்கியமான ஸ்பாட்ஸில் வந்து ஓவராலாக 1200 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸை வந்து டெலிவரி பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் ப்ராஜெக்டோட வேல்யூ 1.5 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இவங்களுடைய 3வது ஆனிவர்சரியில் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை. மஸ்தார் மற்றும் மாண்டனெக்ரோ நாட்டை சேர்ந்த எலக்ட்ரிக் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, மாண்டனெக்ரோ கண்ட்ரியில் வந்து இந்த 2 கம்பெனிஸும் சேர்ந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை கண்டுபிடிச்சி அதிலிருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபீசிபிலிட்டிஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. மெயினாக வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமான பார்ட்ஸ் எதெல்லாம் கவர் பண்ண போகிறாங்கன்னா, சோலார், விண்டு, ஹைட்ரோ பவர், பேட்டரி ஸ்டோரேஜ் மற்றும் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸு ரிலேட்டடான இந்த ஏரியாஸ்லாம் என்னென்ன ஃபீசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டடி பண்ணுறதுக்காக இவங்க அபுதாபியில் உள்ள அபுதாபி சஸ்டைனபிலிட்டி வீக்கில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய லூகாயில் கம்பெனியுடைய இன்டர்நேஷ்னல் அசட்ஸை வாங்குறதுக்கான பிட்டிங்கோடைய டேட்டை வந்து February 28 வரைக்கும் US ட்ரெஷரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லூகாயிலுடைய இன்டர்நேஷ்னல் அசட்ஸில் வந்து இந்த வெல்ஸு, ஆயில் வெல்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரிஃபைனரிஸு, அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக $22 பில்லியன் வேல்யூவேஷனில் உள்ள ரீட்டைல் கேஸ் ஸ்டேஷன்ஸும் இதில் அடங்கும். இதில் மெயினான பீட்டர்ஸ் வந்து UAE சேர்ந்த இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் US சேர்ந்த செவ்ரான் கம்பெனி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுதி கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இதுக்கு பிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து டெட்லைனை வந்து February 28 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.